ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். தி எபிசோடு 1 த கிரால் ஓப்பனிங். அதாவது 1983ல வில்லு வந்து அப்சைட் டவுன் உள்ள காணா போயிருப்பாரு. அங்க இருந்தா எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம வில் வந்து கேசில் பயர்ஸ் உள்ள படுத்திருப்பாரு பாட்டு பாடிட்டு. அந்த டைம்ல என்ன ஆகும்னா ஒரு டெமோ கார்கன் வந்து நம்ம வில்ல துரத்த ஆரம்பிக்கும். ஆனா இந்த இடத்துல சொல்ல போனா அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா வில்லுக்கு டிஏஜிங் பண்ணிருப்பாங்க. அந்த டிஏஜிங் கொஞ்சம் இடத்துல தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேட்ச் பண்ணி அழகா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டெமோ கார்கன் வில்ல துரத்த வில்லு ஒரு மரத்து மேல வேகமா ஏறி இன்னொரு மரத்துக்கு தாவறாரு. தாவக்குள்ள பாத்தீங்கன்னா போட்டிருந்த பேக் வந்து ஒரு கிளையில மாட்டி அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த டைம்ல டெமோ கார்கனும் அவரை கூட்டிட்டு போய் வெக்னாட்ட விட்டுருது. வெக்னா வில்ல பார்த்து உனக்காக தான் காத்துட்டு இருந்த வில்லியம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு புரியல, வெக்னா வில்ல டார்கெட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கான். ஆனா ஏன், எதுக்காக, ஒண்ணுமே புரியல. இப்போ வெக்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தை இன்னும் பியூட்டிஃபுல்லா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி இந்த புழுக்களை வந்து ஏவுவார். சீசன் 1ஓட எண்டிங்ல நம்ம வில்லு வாயில இருந்து துப்புவாப்புல. அதுக்கான தொடக்கம் இதுதான். வில்லு வந்து எப்படி வெக்னாவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்தான்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இதோட அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடியுது. இப்போதான் நம்ம எபிசோட் உள்ள வர்றாங்க. அதாவது ஒரு 4 வருஷ டைம் கேப்ல தான் சீசன் 5 ஆரம்பிக்குது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு 4 வருஷத்துக்குள்ள எப்படி வந்து எல்லாரும் இவ்வளவு பெருசா வளர்ந்தாங்கன்றத எனக்கு ஒண்ணுமே புரியல. சீசன் 4 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 1986 அந்த டைம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சு. பிளாஸ்ட் எல்லாம் நடந்து ஹாக்கின்ஸ் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் கூட வாழ பழகிட்டாங்க. அது ஒரு அப்சைட் டவுன்ரா, அது கொஞ்சம் மரியாதை கொடுக்குறான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ பிரசன்ட் டைம்ல நம்ம வந்து வீலர்ஸோட ஃபேமிலியை தான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. வீலர்ஸ் வந்து ஏதோ பெரிய பெரிய சாப்பாடுலாம் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சீன் அமைஞ்சிருக்கு. நம்ம டெட்டு, நம்ம மைக்கோட அப்பா வந்து இன்னமும் உட்காந்து டம்மியா மிச்சரே சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அவர் ஒண்ணுமே செய்யற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாலி வீலருமே வளர்ந்துட்டாங்க. அண்ட் ஹாலியோட கண்ணுக்கு மட்டும் ஒரு ஃப்ரெண்டு தெரியற மாதிரி காமிச்சிருக்காங்க, மிஸ்டர் வாட்சட் அப்படின்னு டெக்னிக்கலா ஹாலி கூப்பிடுறா. ஆனா அது யாரை நமக்கு இப்பயே கெஸ் பண்ண முடியுது, அது வேற யாரும் இல்ல, நம்ம விக்னா தான். ஹாலி பாத்தீங்கன்னா எபிசோடு லாஸ்ட்ல வந்து டிப்ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவா. ஆனா நம்ம விக்னாவோட பாலிசி அதுதான். யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பிடிச்சி அவங்க கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்கிறதா விக்னாவோட வழக்கமா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த முறை குட்டி குழந்தையா இருக்கிற நம்ம ஹாலியை தான் விக்னா வந்து டார்கெட்டா வச்சிருக்கிறான்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போ இந்த டைம்ல வீலர்ஸ் அண்ட் பயஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒன்னாதான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்து ஒன்னா அழகா ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ சைக்கிள்ல போயிட்டு இருக்க அந்த டைம்ல ஹாலி வந்து மைக்கி கிட்ட அந்த ரேடியோ போடு, நான் வந்து நியூஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் கரெக்டா நம்ம ராபினோட என்ட்ரி. ராபின் வந்து WSQA அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போதாங்க ஸ்டீவ் உள்ள வராரு. அவரும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டீவ் அண்ட் ராபின் ரெண்டு பேருமே ஒன்னாதான் இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீசன் 3லயும் ஒன்னாதான் வேலை செஞ்சாங்க. இப்போ சீசன் 5லயும் ஒன்னாதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ராபின் வந்து ஆர்ஜேவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கிங் ஸ்டீவ் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட்ஸ் போடுற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ராபின் தான் இவ்வளவு நாளா ஹாக்கின்ஸ்ல என்னென்ன நடந்துச்சுன்றது நமக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மொத்த ஹாக்கின்ஸுமே குவாரண்டைன் உள்ள போயிருக்கு. உள்ள இருந்தோ வெளியே இருந்தோ யாருமே செக்கிங் இல்லாம உள்ள வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஹாக்கின்ஸ் மொத்தமே மிலிட்ரி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் உலக நாடுகள் இதை எப்படி பாக்குறாங்கன்றது தெரியல. ஆனா நரேஷன் படி ஹாக்கின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தான் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் சீசன் 4ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல இந்த அப்சைட் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஹாக்கின்ஸ்ல. அது மேல எல்லாத்தையும் மெட்டலை போட்டு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போதைக்கு. அண்ட் இதை நம்ம ராபின் வந்து மெட்டல் பேண்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த குழந்தை பசங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் போய் சறுக்கி விளையாடிட்டு இருப்பாங்க. ஹாக்கின்ஸ் மக்கள் அதை ஒரு பொருட்டாவே கண்டுக்கலையா தான் எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் எவனா தப்பி தவறி உள்ள விழுந்துடாதீங்கடா, அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவானு அவங்கள, ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்சைட் டவுனோட போர்ட்டல் ஓப்பன் ஆன இடத்த பாத்தீங்கன்னா மிலிட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா மாத்திருக்காங்க. அதாவது மிலிட்ரி ஆக்சஸ் டி ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அப்சைட் டவுனோட மிகப்பெரிய அந்த கேட்டே ஓப்பனாக இருக்கு. மிலிட்ரி இப்போதைக்கு அவங்களோட தேவைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அந்த கேட்டை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்த ஹாக்கின்ஸ் மிலிட்ரி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல ராபின் வந்து நான் ஒரு டேட்டுக்கு போறதாவும் அந்த டேட்டுக்காக நான் ஒரு பாட்டை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன் கட்ட ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு எல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆகிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம கிங் ஸ்டீவ் வந்து தன்னோட ஆறுயிர் நண்பனான டஸ்டினுக்கு நம்ம வாக்கி டாக்கி மூலமா அவர் பேசுறாரு. டஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இன்டெலிஜென்ட்டோடையும் தான் இருப்பாரு. ஆனா இந்த சீசன்ல என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி புளிப்பாவே சுத்திட்டு இருக்காப்ல. குறிப்பா எடி செத்ததுக்கு அப்புறம் டஸ்டினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எடியோட சாவுன்றது டஸ்டினை பெரிய அளவுல பாதிக்க செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கிங் ஸ்டீவே டஸ்டின்ட்ட ஹெல்ப் கேட்டாலுமே புக்கை படிச்சு தெரிச்சுக்கிடா வெண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம டஸ்டின். ஒரு காலத்துல ஸ்டீவ் நம்மள்ட்ட பேச மாட்டான்னு ஏங்கிட்டு இருந்த நம்ம டஸ்டினா அந்த மாதிரி பேசுன்ற மாதிரி நம்ம
நமக்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டஸ்டினை கொஞ்சம் மீன்ஃபுல்லாக தான் காமிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இது எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியல. டஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கேரக்டர். திடீர்னு இந்த டோன் சேஞ்சை எப்படி எதிர்த்துப்பாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் ஸ்டில் நம்ம டஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஹெல் ஃபயர் கிளப்போட டிஷர்ட் தான் போட்டு சுத்திட்டு இருக்காப்புல. அண்ட் ஊர் மக்கள் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு காரணமே அந்த ஹெல் ஃபயர் கிளப் அப்படின்ற அந்த கிளப் தான் காரணம் நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம டஸ்டின் அதை தாண்டா போட்டு வருவேன், தக்காளி முன்னால என்னடா பண்ண முடியுன்ற மாதிரி போட்டு கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இதை பிடிக்காத அந்த ஜாக்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டினை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல தான் கரெக்டாக நம்ம லூக்கஸோட என்ட்ரி. லூக்கஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தா நடந்து வந்து அவங்கள 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்துற வேலையில இறங்குறாப்புல. அந்த டைம்ல தான் நம்ம மைக் அண்ட் வில் எல்லாருமே ஒண்ணா வந்துடுறாங்க. ஸோ இவங்க பேசி சமாதானப்படுத்தின பிறகு நம்ம டஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டியோட சாவுக்கு நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாரு. ஆனா கொஞ்சம் டஸ்டின் புரிஞ்சுக்கலாம், எப்பவுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு, ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டரா தான் டஸ்டின் இருப்பாப்புல. ஆனா ஏன் இந்த தடவை இப்படி பண்றாருன்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜின் ஹாப்பர் அப்படின்ற நம்ம லெவனோட போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல 1986 தான் லாஸ்ட் சீன் அப்படின்றது போட்டிருக்கு. 11 வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற யார் கண்ணுக்கும் படாம ஒரு வருஷமா மறைமுகமா நம்மளோட ஹாப்பர் பயஸ் கூட சேர்ந்து ட்ரைனிங் ஏத்திட்டு இருக்காங்க. எதுக்காக ட்ரைனிங் ஏத்திட்டு இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அப்சைட் டவுன் உள்ளே வந்து மிலிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் அமைச்சிருக்கு. அந்த பேஸ் உள்ள போறதுக்காக தான் நம்ம 11 வந்து ட்ரைனிங் எடுக்காங்கன்றது நமக்கு இது வரைக்கும் தெரிய வந்திருக்கு. நம்ம 11க்குமே வெக்னாவை அழிச்சே ஆகணுன்ற ஒரு வெறி இருக்கு. ஆனா நம்ம ஹாப்பர் வேற அடிக்கடி அப்சைட் டவுன் உள்ள போய் வெக்னாவை தேடிட்டு வருவார் போல. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹாப்பர் வந்து நீ வந்து இதை 12 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சாதான் நானும் உன்னை வந்து கூட்டிட்டு போவோம் அப்சைட் டவுன் உள்ள வெக்னாவை தேடுறதுக்குன்னு சொன்னோன்னே 11 வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 11 ஆர்மி சோல்ஜர்ஸும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்சைட் டவுன் உள்ள இருக்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக 11ஓட பவர் தேவைன்றதுனால மிலிட்ரிக்காரங்க எல்லாமே நம்ம 11 ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹாக்கின்ஸ் குவாரண்டைன் இருக்கிற அந்த டைம்ல வந்து ஹாக்கின்ஸுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே வெளியில இருந்து தான் ஒரு கண்டெய்னர் மூலமா உள்ள கொண்டு வராங்க. அந்த கண்டெய்னர் ஓட்டிட்டு வர யாருதுன்னா நம்ம முரே தான் ஓட்டிட்டு வராரு. முரே வந்து அவரோட பேரை வந்து ஆஸ்டியன் பால்பிரிட்ஜ் அப்படின்ற அவர் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம பசங்களுக்கு தேவையான கன்ஸ் அண்ட் சப்ளைஸ் எல்லாத்தையுமே அவர் அந்த ட்ரக் மூலமா உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் வந்து அந்த ரேடியோ டவர் டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதை சரி பண்றதுக்காக நம்ம ஸ்டீவ் அந்த ரேடியோ டவர் மேலே ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா நான்சி கூட இருக்கிறதுனால நான் ஒன்றும் அது தனியாகவே ஏறிடுவேன், அசால்ட்டாக ஏறிடுவேன் அப்படின்னு நம்ம ஸ்டீவ் ஒரு பக்கம் சொல்றாரு. நம்ம ஜானத்தின் பார்த்தீங்கன்னா நீ ஏறினா நான் என்ன பெரிய தக்காளி தோக்காடா நானும் ஏறுவேன்டா, 2 பேரும் மாஞ்சி மாஞ்சி மேலே ஏறுறாங்க. நான்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தினை தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் ஸ்டீவ் இந்த மாதிரி பண்ணுறான்றது எனக்கு புரியல. ஸோ 2 பேரும் மாறி மாறி வேக வேகமா மேலே ஏறி அந்த டவரை சரி பண்ணிட்டு கீழே பார்த்தா நான்சியை காணும். நீங்க போங்கடா ஏதோ விளையாண்டுருக்கல. நான்சி அந்த பக்கமா போய் அங்க வந்திருக்க சப்ளைஸை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நான்சி. அந்த சப்ளைஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லட்ஸு, கிரெனேட்ஸு அண்ட் நம்ம கிங் ஸ்டீவுக்கான சாக்லேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த முக்கியமா மிலிட்ரி டீட்டெயில்ஸ். இந்த அப்சைட் டவுனுக்குள்ள மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பேஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம உலகத்துல இருந்தானே அப்சைட் டவுனுக்கு எடுத்துட்டு போகணும். அப்படி போகக்குள்ள மட்டும்தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அந்த கேட் ஓப்பன் ஆகிற அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம ஹாப்பரால் அப்சைட் டவுனில் போக முடியும். போய் வெக்னா எங்கே இருக்கான் அப்படின்ற அந்த விஷயத்த ஹாப்பரால் கண்டுபிடிக்க முடியும். சீசன் 4ல் பார்த்தீங்கன்னா வெக்னா நான்சியால் சுட்டு ஒரு இடத்துல விழுந்திருப்பாப்புல. அந்த வெக்னாவோட பாடி கிடைக்குதா, வெக்னா உயிரோடு இருக்கானா இல்லையா, அவன் அப்சைட் டவுனோட தான் சுற்றுறானா என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கிரால் அப்படின்ற ஒன்று வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வரைக்குமே ஹாப்பர் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 20, 30 கிரால் பண்ணியிருக்கிறதாக இந்த எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் தெரியுமே வெக்னா இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி நைட்டு ஒரு கிரால் நடக்க போகுது அப்படின்றத வந்து முரே வந்து சொல்ல, அதை வந்து ராபின் வந்து ரேடியோ மூலமா நம்ம பசங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரியான ஒரு கோடு வேர்டை வச்சு எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறாங்க. ஸோ அவங்க கோடு வேர்டில் சொல்கிறத நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து டீகோட் பண்ணி கிரால் எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, டைம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிராலை எப்படி பண்ணுறது அப்படின்றத எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான்சி லீடர் ரோல் எடுத்து சூப்பராக அந்த கிரால் எப்படி நடக்க போகுன்ற எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மைக்கும் வந்து லீடர் ரோல் எடுத்து ப்ளே பண்ண மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. டே ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டே ஆஃப் டிசாஸ்டர்னா அந்த சீசன் 4ல் வந்து அப்சைட் டவுன் ஓப்பன் ஆஃப் ஹாக்கின்ஸ்ல அந்த இதுதான் டே ஆஃப் டிசாஸ்டர்னு மென்ஷன் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த மேப்புக்குள்ளே கொண்டு வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பிளானையுமே மைக் அண்ட் நான்சி அழகாக பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள இது தெளிவாகவே நமக்கு ஒரு மாதிரி அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே உங்களுக்கு டவுட் வரலாம், வெக்னாவை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடணும், 11 நினச்சா ட்ரீம் ஒர்க் பண்ணி நம்ம வெக்னாவை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதே மாதிரி நம்ம வில்லுக்குமே கூசீஸ் வரல அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். கூசீஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெக்னா வரக்குள்ள நம்ம வில்லுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் கூசீஸ் நீங்கள் சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள இப்போ வெக்னா செத்துருக்கலாமே! நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வெக்னாவ தேடணும் அப்டின்ற மாரி ஸ்டீவ் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் தான் சொல்றாரு 1000, 2000 முறை நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம தேடுறதே நிறுத்தணும். அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லிக்கு ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. மேல பார்க்குறாரு. வானமே சுத்த ஆரம்பிக்குது. மயங்கி கீழ விழுற மாரி இருக்கு. அப்போ வில்லு வந்து சொல்றாரு, "எனக்கு ஏதோ நர்வஸா இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு, அப்போ லூகாஸ் சொல்றாரு, "எங்களுக்கும் தான் நர்வஸா இருக்கு" அப்டின்னு சொல்றாரு. இப்டி இவங்கலாம் பேசிட்டு இருக்கக்குள்ள, அப்படியே இந்த பக்கம் ஹாலிய காமிப்பாங்க. ஹாலி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திட்டு இருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுறது. அதில அப்படியே வானத்த பார்த்த மாரியே சுத்திட்டு இருப்பாங்க நம்ம ஹாலி. இப்பதான் புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பேரு குண்டு பையன் டெரெக். டெரெக்ன்னு ஒரு கேரக்டர இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டெரெக்குமே இந்த சீசன்ல ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுவான்னு எனக்கு தோணுது. இப்போ அடுத்த அட்டாக் ஹாலி தான் அப்படின்றத வில்லிக்கு நம்ம வெக்னா மறைமுகமா சொன்ன மாரி எனக்கு ஒரு இது இருக்கு. அண்ட் வில் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அப்சைட் டவுன்லயே கனெக்ட் ஆயிருக்காரு. வில்லிக்கு வந்து டெமோகார்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூவே அவனுக்கு தெரியறதுனால, ஹாலி தான் நெக்ஸ்ட் டார்கெட்ங்கிறது வில்லிக்கு இந்த இடத்துல தெரிய வந்திருக்கு. ஆனா, அவனால கெஸ் பண்ண முடியல. என்ன யாரு தான் அது அப்படின்றது. இதே மாரி ஹாலி வந்து நம்ம வெக்னா கிட்ட பேசுற மாரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. ஆனா, அது வந்து ஹாலி கண்ணுக்கு மட்டும் தான் நம்ம வெக்னா தெரியறான். நம்ம மைக்குக்கும் தெரியும் இந்த மாரி ஹாலிக்கு வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்றது. ஆனா, அந்த மைக் பெருசா கண்டுக்கிட்ட மாரியே தெரியல. ஆனா, மைக் நினைத்திருந்தா 11 வச்சு ஹாலியோட மைண்ட் உள்ள போய் வெக்னா எங்க இருக்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா, அத ஏன் மைக் செய்யலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நம்ம அப்சைட் டவுன்ல மிலிட்டரி பேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர். அப்போ நமக்கு அந்த சீன்ல சொல்றாங்க, அவங்களுக்கு 11 கண்டிப்பா வேணும் அப்படின்றது. அப்போ இதுலருந்து என்ன தெரியுது? 11ஓட உதவி கண்டிப்பா தேவைப்படுன்றது இதுலருந்து நமக்கு தெரியுது. ஸோ இதே டைம்ல கிரால் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அதுக்கு ஏத்த மாரி டைம்ல பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. 11மே என்ன சொல்லுவாங்க, நானும் உன் கூட வரேன். ஹாப்பர்ட்ட சொல்ல, ஹாப்பரும் வழக்கம் போல நீ என் கூட வரக்கூடாது. நீ இன்னும் நல்லா ட்ரெய்னிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து ஒரு தன்னோட பொண்ணு மேல இருக்க ஒரு பாசத்தினால சொல்றாருன்றது தெரியுது. நம்ம ஹாப்பர் அதுக்கு ஒத்துக்காம 11 நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போவாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹாலி இமேஜினரி ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கிறத பிரின்சிபல் நோட் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஹாலியோட பேரண்ட்ஸ் அதாவது நம்ம மைக்கோட அம்மாவ கூட்டிட்டு வந்து பேசுவாங்க. ஸோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிக்கு ஆறுதல் சொல்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. ஹாலி த ஹீரோயிக் அப்படின்ற மாரி சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு பொம்மைய குடுப்பாரு. ஸோ அந்த பொம்மையோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, மோர் லைக்லி மேஜிக்கல் அண்ட் கேஸ்டிங் ஸ்பெல் அப்படின்ற ஒரு வில்லு மாரியே ஒரு கேரக்டர். அண்ட் அது கூடவே சேர்ந்து இவளால டைமென்ஷனல் போர்ட்டலையும் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாரி நம்ம மைக் வந்து ஹாலிய பார்த்து சொல்லியிருப்பாப்புல. அண்ட் கிராலம் ஆரம்பிக்க போற அந்த சமயத்துல நம்ம லூக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ மீட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாப்புல. நம்ம மேக்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா, அதே கோமா ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ற மாரி நம்ம லூக்கஸும் பத்திரமா மேக்ஸ பார்த்துக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. கிராலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மேக்ஸுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ற மாரி நம்ம லூக்கஸ் அந்த பாட்ட ப்ளே பண்ணிட்டு தான் போறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, டஸ்டின் என்ன பண்ணுவாப்புல, நம்மளோட எட்டியோட கல்லறைக்கு போயிட்டு சோகமா ஃபீல் பண்ண போயிருப்பாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜான்சன் வந்து டஸ்டின போட்டு பொளக்க ஆரம்பிச்சுருவாரு. நம்ம டஸ்டினும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல சண்டை போடுற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. நான் கூட அந்த இடத்துல ஸ்டீவ் வந்து டஸ்டின காப்பாத்துவாரு. ஒரு மாரி செமையா இருக்க போதுன்னு நெனச்சேன். பட் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. நம்ம டஸ்டின அடிச்சு போட்டாங்க. இந்த ஃபைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்டின் வந்து ஒருத்தனோட கைய கடிப்பாரு. ஆனா, டஸ்டின இதுக்கு முன்னாடி எல்லாரும் பல்லு இல்லாதவன் டூ டூல்ஸ் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டஸ்டின் கடிக்குள்ள பார்த்தீங்களாடா, எனக்கு பல்லு வளர்ந்துருச்சுடா அப்படின்னு சொல்ற மாரி நம்ம டஸ்டின் அவர் கைய கடிப்பாரு. ஒரு வழியா அந்த கிரால் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பர் தான் எப்பவும் போல வழக்கமா உள்ள போறாரு. நம்ம ஸ்டீவன், டஸ்டின் எப்பவுமே ஹாப்பர் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம உலகத்துலேருந்து கீழ அப்சைட் டவுன்ல ஒரு ட்ராக்கர வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த டைம் டஸ்டின் வராதனால டஸ்டினுக்கு பதிலா நம்ம ஜானத்தனும், ஸ்டீவும் சேர்ந்து அந்த வேலைய செய்றாங்க. ஸோ எல்லாருமே ரெடியா இருக்காங்க. டஸ்டின் வராதனால டஸ்டின விட்டுட்டு இந்த கிரால செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரால ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் லுக்கஸ் சிக்னல் குடுக்க, நம்ம ஹாப்பர் வந்து அந்த கேட் உள்ள போறதுக்காக ரெடியாயி, அந்த மிலிட்டரி வேன் உள்ள ஏறி அந்த கேட் உள்ளயும் போறாரு. அதாவது அந்த அப்சைட் டவுன் உள்ள போறதுக்கான அந்த கேட்ட டோட்டலா எரிச்சு தான் உள்ள அனுப்புறாங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா, அங்க இருக்கிறது எல்லாமே நெருப்ப பார்த்தா மட்டும் தான் பயப்படுதுங்க. ஸோ, அதனால நெருப்பு எரிச்சு அந்த வேன உள்ள அனுப்புறாங்க. ஸோ, இப்போதைக்கு ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சைட் டவுன் உள்ள போயிட்டாரு. அவரு தொலையக்கூடாதுன்றதுக்காக, அவரு போற வழியிலேயே மேலேயே நம்மளோட ஸ்டீவ் அண்ட் ஜானத்தனும் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க ட்ராக்கர் மூலியமா. ஸோ இப்படி பக்காவான பிளான் போட்டு எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்கு. ஆனா இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாரி ஒண்ணு நடக்குது. திடீர்னு டெமோகார்கன் மிலிட்டரி போயிட்டு இருக்க அந்த கான்வாய அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா, எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து செத்துடுறாங்க. நம்ம ஹாப்பர் மட்டும் மறைஞ்சிருந்ததுனால அவர் மட்டும் உயிரோட தான் இருக்காரு. இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டெமோகார்கன் அட்டாக் பண்றத நம்ம வில்லால பார்க்க முடியுது. அதாவது
டெமோகார்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே வில்லால இந்த அட்டாக்கை பார்க்க முடியுது. அதே மாதிரி வில்லுக்கு அந்த பூசிஸும் உணர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா த வெக்னா இஸ் பேக். வில்லு இப்போ வந்து என்ன பாக்குறான்னா நம்மளோட மைக்கோட வீடை தான் பாக்குறாரு. அதாவது டார்கெட் நம்ம ஹாலி வீலர் தான் அடுத்த டார்கெட்ன்றது நம்ம வில்லுக்கு தெரிய வருது. அண்டு நம்ம வில்லுமே வந்து நான்சியை பார்த்து சொல்ல அது அடுத்து உங்க வீட்டை தான் டார்கெட் வச்சிருக்குன்னு சொல்ல நம்ம நான்சியை ரெடியா கன் கின் எல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போறதுக்காக போயிருப்பாங்க லெவனை கூட்டிக்கிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹாலியோட வீட்டை கட்டுறாங்க. ஹாலியோட அம்மா வழக்கம் போல சரக்கு அடிச்சுட்டு ஜம்முன்னு கதை பேசிட்டு பாட்டி கேட்டுட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம மிச்சர் அப்பா அதாவது நம்ம மைக்கோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா குல்ஃப் விளையாண்டுட்டு இருப்பாரு. என்ன நடக்குது குழந்தைக்கு என்ன நடக்குது தெரியாத ஒரு பேரண்ட்ஸாக தான் இந்த இதில் அவங்கள காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஹாலியோட ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு கேட் ஓப்பன் ஆக அதுல இருந்து டெமோகார்கனும் வெளில வருது. நம்ம ஹாலியே டார்கெட்டை வச்சு துரத்துது. நம்ம ஹாலியுமே அம்மா அம்மான்னு கத்திட்டு தேடி ஓடுவா. அவங்க அம்மா அதை பெருசா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பாய்.